வணக்க மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்க அபிஷேக். இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துல இருந்து ஒரு சூப்பரான vlog பண்ண போறோம். நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதுல தான் இன்னைக்கு நம்ம ஜோலார்பேட்டை வரைக்கும் டிராவல் பண்ணோம். இந்த ட்ரெயினோட எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்டா சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் மேல ரீச் ஆகி போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Welcome to the world of Mark Antony, Mame. இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 12679 கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து 2:35 கிளம்புவோன்னு வந்து இந்த போர்டில் போட்டிருக்கு. பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு 11th பிளாட்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். நம்ம ட்ராவல் பண்ணுற வண்டி பார்த்தீங்கன்னா எப்போயுமே 11th பிளாட்ஃபார்மில் இருந்து தான் கிளம்பும். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் போல். இன்னும் ட்ரெயினே வந்து இன்னும் நம்ம பிளாட்ஃபார்முக்கு வரலை. மக்களை நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு பெரிய செல்வாக்கு கொண்டு இருக்கிறதாகவும் ஒரு டிமாண்டடான ட்ரெயினாகவும் கருதப்படுது. இன்றைக்கி பார்ப்போம் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. மக்களை நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 4 minutes டிலேவாக வந்து நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயினுக்கு க்ளீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேயே வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நடுவில் கொஞ்சம் நேரம் டைம் இருக்கனால. மக்களை இன்னைக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபுல் ஸ்டேஜ் பண்ண போகிற லோக்கோ பார்த்தீங்கன்னா 30802 ஈரோட் ஷெட்டோட WP7 தான் வந்து இன்னைக்கு ஃபுல் ஸ்டேஜ் ஃபுல் பண்ண போகுது. 130 ஆக்ஷன் இன்னைக்கு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களை இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் நான் செகண்ட் சிட்டிங்கில் ஜோலார்பேட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். இதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ், இதோட டைம் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ ஸ்பீடுன்னு வந்து நான் எல்லாமே வந்து போக போக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Number 12679 Coimbatore Intercity Superfast Express bound for Coimbatore is scheduled to depart from platform number 11. நீங்கள் கோயம்புத்தூர் டு சென்னை இல்லை சென்னை டு கோயம்புத்தூர் போகிறீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா வந்து ஒரு 190 ரூபாயில் 495 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. ஒரு சூப்பரான ட்ரெயின்னே சொல்லுவேன். லோ பட்ஜெட்டில் நீங்கள் கோயம்புத்தூர் போகலாம், இல்லை கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரலாம். மக்களை அந்த சைடு ஒரு ட்ராக் பிரிஞ்சு போகுது பார்த்தீங்களா? அது எங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரலோட லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன். இதுதான் மக்களே பேசன் பீச் ஜங்ஷன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புற எல்லா ட்ரெயினோட கோச்சஸுமே இங்கே தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. பழுது பார்க்கும் பணின்னு சொல்லுவாங்களே மக்களே, அதுதான். நம்ம சென்னை சென்ட்ரலில் கிளம்பக்கூடிய எல்லா எக்ஸ்பிரஸுக்குமே இந்த ட்ரிப் ஷெட்டில் இருந்து தான் வந்து லோக்கோ எடுத்துகிட்டு போவாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா WP7 தான் நிற்கிது. எலக்ட்ரிக் லோக்கோ ஃபுல்லாகவே எலக்ட்ரிஃபைடு ஆனனால இந்த எலக்ட்ரிக் லோக்கோஸாக வச்சுருக்காங்க. இந்த முன்னாடி வருது பார்த்தீங்களா, இந்த டீசல் லோக்கோலாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா மக்களே? நான்லாம் சின்ன வயசில் சொந்த ஊர் போகும்போது மோஸ்ட்டாக நான் போகிற எக்ஸ்பிரஸ்லாம் வந்து இந்த மாதிரி டீசல் லோக்கோஸ் தான் புல் பண்ணுமா. அப்போ ஆக்சலரேஷன் சவுண்ட் இருக்குது, அந்த சக்கிங் சவுண்ட், சக் 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 சக்குன்னு, அதெல்லாம் வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும் மக்களே.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீசல் லோக்கோஸ்லாம் ரூட்ஸுக்கும் அப்புறம் எம்டி ரெக்ஸ் சன்டிங்க்கும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக எலக்ட்ரிஃபைட் ஆனனால நீங்கள் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி டீசல் லோக்கோஸ் கப்ளிங்லேருந்து அந்த சவுண்ட்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிருஷ்ணராஜபுரம் ஷெட்டு இல்லை இந்த கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி வண்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 1997 ஜூலை 1ஆம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 17th December 2024. டோட்டலாக 27 இயர்ஸ் நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்காக ரன் ஆகிட்டு வருது மக்கள். இந்த யாருமே நமக்கு முன்னாடி வர இந்த வண்டியில் மட்டும் டிராவல் பண்ணிடாதீங்க. 1ஆம் நம்பர் வடக்கு வண்டினே சொல்லலாம், சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ். நம்மளும் ஒரு நாள் விளாக் பண்ணியிருக்கோம், ஷார்ட்ஸை வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். நம்ம சென்னையில் இன்னொரு முக்கியமான ஸ்டேஷன் இருக்குது மக்களே, அதுதான் இந்த பெரம்பூர். நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு வராத எல்லா ட்ரெயினுமே இந்த பெரம்பூரில் நின்று இங்கேருந்து வியாசர்பாடி வெளியே கட்டாயி ஆந்திரா சூலூர்பேட்டை அந்த ரூட் பிடிச்சிரும். மக்களை நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாளுமே கோயம்புத்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரலும் சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூரும் ரன் ஆகிட்டு வருது மக்களே. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து காலையில் 6:20க்கு டிபார்ட் ஆகி நம்ம சென்னை சென்ட்ரல் 1:50க்கு ரீச் ஆகுது. திரும்பியும் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து 2:35 மணிக்கு டிபார்ட் ஆகி நைட்டு 10:20க்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகுது. பேசன் பீச்சில் எக்ஸ்பிரஸ் யார்டு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது லோக்கல் ட்ரெயினுக்கான யார்டு மக்களே. இங்கே தான் வந்து லோக்கல் ட்ரெயின்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் ஆல்ட் இல்லை, டேரெக்டாக அரக்கோணம் தான். மினிட்ஸ் டிலேவாக நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. எதனாலனா டிஎஸ்ஆர் ஒர்க் போயிட்டுருக்கனால, இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கனால நடுவில் வந்து ஸ்பீடு கம்மி பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் என்ட்ரு ஆன 2 மினிட்ஸ் ஆஃப்டராக வந்து டிபார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 495 கிலோமீட்டரை 7 hours 45 minutes கம்ப்ளீட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 130 km/h. ஒரு 20 minutes டிலேவாக வந்து நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் நிற்கிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதியிலேருந்து விழுப்புரம் போகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். நம்மளும் ஒரு நாள் அதில் vlog பண்ணணும். இங்கேருந்து 2 ரூட்டு பெரிய மக்களே. நம்ம ஸ்ட்ரெயிட்டில் இப்படி நேராக போய் இந்த சைடு போனால் நம்ம திருவண்ணாமலை வரும் ரூட்டு. அப்படியே இந்த சைடு பார்த்து போய் பார்த்தோம்னா திருப்பதி போகிற ரூட்டு, சித்தூர் அந்த ரூட் வழியாக போய். சரி உள்ள போலாமா?
இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பற்றி பார்க்கலாம். நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூருக்கு செகண்ட் சிட்டிங்கில் 190 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஜோலார்பேட்டை போகிறனால 117 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க செகண்ட் சிட்டிங்கில். இந்த ட்ரெயினோட ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து அரக்கோணம் ஜங்ஷன், காட்பாடி ஜங்ஷன், ஆம்பூர், ஜோலார்பேட்டை ஜங்ஷன், சாம்பல்பட்டி, மொரப்பூர், பொம்மிடி, சேலம் ஜங்ஷன், ஈரோடு ஜங்ஷன், திருப்பூர், கோயம்புத்தூர் நார்த், கோயம்புத்தூர் ஜங்ஷன். மொத்தமாக 11 ஸ்டாப்ஸ் மக்களே இந்த ட்ரெயினுக்கு. என்னடா ஆம்பூர் ஸ்டேஷனை காணன்னு பார்த்தா ஆம்பூர் ஸ்டேஷன் அந்த பக்கம் இருக்குது மக்களே. ஆம்பூர் ஸ்டேஷன் 20 மினிட்ஸ் டிலேவாக வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 3 அன்ரிசர்வ்டு கோச்சு, 13 செகண்ட் சிட்டிங் கோச்சு, ஜென்ரேட்டர் கார் கோச்சு, 2 ஏசி சேர் கார், அப்புறம் ஒரு பேண்ட்ரி காரும் இருக்குது மக்களே. இன்றைக்கி அந்த பேண்ட்ரி காரில் 2 செட்டு வடையும் ஒரு பிரெட் ஆம்லேட்டும் வாங்கியிருந்தேன். ஒரு செட்டு வடை பார்த்தீங்கன்னா 30 ரூபா, பிரெட் ஆம்லேட் ஒன்று 50 ரூபா. நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஜோலார்பேட்டை ரீச் ஆக போகுது. நம்ம ட்ரிப்பும் எண்ட் ஆக போகுது. மக்களே, நம்ம ட்ராவல் பண்ண ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 17 மினிட்ஸ் டிலேவாக நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் வந்து இந்த ஜோலார்பேட்டையிலேருந்து இறங்கிட்டாங்க மக்களே. வண்டி வந்து வந்த 2 மினிட்ஸ்லேயே வந்து டிபார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கோயம்புத்தூர் டு சென்னை இல்லை சென்னை டு கோயம்புத்தூர் போகிறீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா வந்து ஒரு 190 ரூபாயில் 495 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. ஒரு சூப்பரான ட்ரெயின்னே சொல்லுவேன். லோ பட்ஜெட்டில் நீங்கள் கோயம்புத்தூர் போகலாம், இல்லை கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரலாம். வண்டி பார்த்தீங்கன்னா 17 மினிட்ஸ் டிலேவாக நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ஃபுட்டு வந்து குறைய சொல்ல முடியாது நான் சொல்லலாம். ஏன்னா வந்து வடை 2 பிளேட் வாங்கியிருந்தோம், அப்புறம் வந்து ஒரு பிரெட் ஆம்லேட் வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக வந்தது மக்களே. நானும் ஸ்டார்டிங்கில் வந்து நினச்சிருந்தேன் ட்ரெயினில் வந்து ஃபுட்லாம் நல்லா இருக்குன்னு. வாங்கி சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா நல்லா தான் இருந்தது. ஒர்த்து தான் கொடுத்த காசுக்கு. ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பற்றி பார்ப்போம். நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூருக்கு 190 சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஜோலார்பேட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ணனால எனக்கு 115 சார்ஜ் பண்ணாங்க.